இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்ராகமம் 2 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அரண்மனை வாழ்க்கை 40 ஆண்டுகள் மோசே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல எப்படியாவது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் மோசேயுடைய ரத்தத்தோடு ஊறி இருந்தது. மாம்ச பிரகாரமாக தன்னுடைய பலத்தினால் அதற்கான பிரயாசங்களை மோசே ஏறெடுக்கும் பொழுது அதில் தோல்வியில் முடிகிறது. ஏன் சொந்த ஜனங்களே மோசைக்கு தோள் கொடுக்கவில்லை, துணை நிற்கவில்லை, உதவி செய்யவில்லை, எதிராகத்தான் மாறினார்கள். அதனாலே பார்வோனுடைய குமாரன் என்கிற நிலைமையில் இருந்த மோசே அந்த காரியங்களை செய்ததை பார்வோன் ராஜா கேள்விப்பட்டு நமக்கு எதிராகவே உள்ள இருந்துகிட்டே கிரியை செய்கிறான்னு சொல்லி கொலை செய்ய திட்டமிட்டதை மோசே அறிந்து விட்டார். இதனால் ஜீவன் தப்ப வேண்டுமானால் அரண்மனை விட்டு ஓட வேண்டும். ஓடி வனாந்தரத்திற்கு போய்விட்டார். எல்லாமே தோற்றுப்போன ஒரு நிலைமை. அங்கு ஆடு மேய்க்கிற அளவுக்கு 40 ஆண்டுகள். ஆனால் ஆண்டவர் அந்த மோசையுடைய பாரத்தை, விருப்பத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய திட்டமும் அதில் இருந்தது. மீண்டும் அதே மோசையை எடுத்து அதே பார்வோனுடன் அனுப்பி வல்லமையோடு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய கிரியை செய்கிறார். முடிந்து போனதுன்னு மோசே நினைத்திருக்கலாம், மற்றவர்கள் நினைத்திருக்கலாம். அரண்மனையில வாழ்ந்தோம்ப்பா, ஒன்னும் இல்லாம அனாதே வனாந்தரத்துல திரியறாண்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டுடைய கண்கள் மோசையின் மேல் பட்டது. ஆண்டுடைய கிருபை மோசையின் மேல் இருந்தது. மோசை எடுத்து பயன்படுத்தி நடத்துகிறார். அற்புதமாய், அதிசயமாய், வல்லமையாய், தீர்க்கதரிசியாய் மகிமையான காரியங்களை செய்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல. முடிஞ்சு போயிடுச்சு எதற்கும் நீங்க ஒரு முடிவு எடுத்து விடாதீர்கள். இல்லை, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் வரை எதையுமானாலும் மாற்ற முடியும், உயிர்ப்பிக்க முடியும், செய்ய முடியும். ஒரு அருமையான ஸ்தாபனத்துல வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர், நல்ல கொஞ்சம் வயதாக ஆகிவிட்டது. பல வருஷம் அவர் அனுபவம் பெற்றவர். அவருக்கு அதன் மூலமா நடத்தப்படுகிற ஒரு பள்ளியில் ஒரு வேலை. என்ன வேலை என்று சொன்னால் மணி அடிக்க வேண்டும். சொல்லும் பொழுது போய் அந்த பெல் அடிக்க வேண்டும். உட்கார்ந்து விடார். வயதும் தாண்டி விட்டது. வேறொரு நிர்வாகி அங்கு பொறுப்பெடுக்கிறார். உடனே அவரை கூப்பிட்டு, உனக்கு படிப்பறிவு இருக்கு, அப்பா எழுதுவியா, படிப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா? பல ஆண்டுகளா சொல்லுவாங்க, அதை செய்வேன். சரி, ஒரு மாசம் டைம் தரேன், நீ நல்லா படிச்சு எழுத கற்றுட்டாதான் உனக்கு இங்க வேலை, இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாதுங்கிறாரு. இவருக்கு எங்க மண்டையில ஏறப்போகுது. உடனே அவர் எதுவுமே நடக்க முடியல. உடனே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி இவர் எதுவும் பண்ணலாம், ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போற வழியில ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு இவருக்கு ஒரு ஆசை. பக்கத்துல எங்கேயும் பாக்குறது எந்த டீ கடையும் இல்லை. குடிச்சிட்டு விட்டு போலாம் பார்த்தோமா, டயர்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அப்பதான் போயிட்டு இருக்கும்போது, சரி இந்த வழியா என்ன மாதிரி எத்தனை பேர் வருவாங்க ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி, அவங்களாம் எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மனசுல ஒரு அந்த எண்ணம் வந்ததும், நம்ம ஏன் ஒரு டீ கடை ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு ஒரு டீ கடை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு, ஜபத்தோட ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. வருமானம் வர வர அந்த பணத்தை என்ன பண்ணணும், பேங்க்ல போடணும்னு சொல்லி ஒரு பேங்க் போய் நிற்கிறார். ஐயா, நான் கொஞ்சம் நல்லா பிசினஸ் போகுது, இதெல்லாம் சேவிங் பேங்க்ல போட விரும்புறேன், எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு மேனேஜர். ஐயா, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கும்போது சரின்ட்டு அவர் எழுதி கொடுத்து எழுதி எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது, சரிப்பா எழுத படிக்க தெரியாமலே நீ இவ்வளவு பெரிய செல்வந்தனா, இவ்வளவு பணக்காரனா மாறிட்டா, இப்போ நீ எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அந்த மேனேஜர்.
அந்த மனுஷன் சிரிச்சுட்டே சொன்னாரா, நான் இப்போ எழுத படிக்க எனக்கு இப்போ கற்றுக்கிட்டு இருந்தேன்னா எப்போ மாதிரி போய் அங்கே மணி அடிச்சுட்டு தான் இருப்பேன். அது இல்லை, அது அந்த எழுத படிக்க தெரிலன்னு தான் என்னை அனுப்பிட்டாங்க. இதுலேயும் எனக்கு ஒரு நன்மை வச்சு அந்த தோல்வி ஜெயமா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு, நல்ல முறையில் ஒரு தொழில் செய்யற அளவுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொன்னாராம். ஆச்சரியப்பட்டாங்களாம். அதான் உண்மை. வழியே இல்லை, இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாம் க்ளோஸ்டு சொல்லாதங்க. காட் வில் ஓப்பன் எ வே. கர்த்தர் ஒரு வழியை திறப்பாரு. அது ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, பார்க்கிறவங்களுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கையில கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க அடைப்பட்ட இடத்துல வாசல்களை திறக்கிறவர், பாதைகளை உண்டாக்குறவர் அப்பா. மின்னல்கள் கூட வழியை வகுத்து வைத்திருக்க வேதம் சொல்லுகிறது. ஒரு நம்பிக்கை இழந்து போய் ஒருவேளை முடியலையே, என்னால செய்ய முடியலையே, சாதிக்க முடியல, என் வேலை போயிடுச்சுத, என்னால அந்த அளவு என் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, என் வாழ்க்கையில் இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குத, பிசினஸ்ல எடுத்தாலும் அதுலயும் எனக்கு நஷ்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல என்று தத்தளிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னா இந்த காரியத்துல நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு வழியை உண்டாக்குங்க, சோர்வை எடுத்து போடுங்க, தைரியத்தை கொடுங்க, உண்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யுங்க. நீர் வழி நடத்துகிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், காரியங்களை செயல்படுத்துகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய கரத்திலே காரியங்களை கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே காரியம் ஜெயமாக முடியும். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா.